வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி திருக்குறள் பற்றி பார்ப்போம். திருக்குறள் என்னமோ நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம மொத்தமாக ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப் டு குரூப் 4 எக்ஸாமினேஷன் இது இருக்குல்ல. இதில் யூனிட் 6 நான் திருக்குறள் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். திருக்குறள் எப்போவுமே நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த பிடிஎஃப் தான் அது. அந்த யூனிட் 8 யூனிட் 9 பிரிச்சதுலேருந்து நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின் ரிலேட்டட் டு திருக்குறள் 6 to 12 போத் ஓல்ட் அண்ட் நியூ பாருங்கள், போதும். சரிங்களாங்க. 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோத்ரூ பண்ணுங்கள். இவ்வளோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. திருக்குறளுக்காக உட்காந்து வீக்கு மந்த்து அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அது போதும்.